நம்ம எதை பத்தி பேச போறோம்னா டிஜிட்டல் ஃப்ரைட் மார்க்கெட் பிளேஸ் எப்படி லாஜிஸ்டிக்ஸ்ல மாற்றங்களை கொண்டு வருதுன்னு. நான் ஒரு டிஜிட்டல் ட்ரக் புக்கிங் கம்பெனி ரீப்ரசென்ட் பண்றதுனால எங்க இன்சைட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை புரியறதுக்கு 2025ல ட்ரக்ஸ் ஆன்லைனா கொண்டு வர்றது எவ்வளவு முக்கியம். ட்ரக்ஸ் ஒரு சின்ன பிசினஸ் இல்ல, ரொம்ப பெரிய பிசினஸ். கோடி ரூபாய்க்கு டெய்லி குட்ஸ் மூவ் ஆகுது. ஆனா நிறைய வருஷங்களா லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கிறவங்க வந்து ஃப்ராடு, டிரான்ஸ்பரன்சி இல்லாம லாசஸ்ன்னு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க கிட்ட கரெக்டான இன்ஃபர்மேஷன் இல்லை. இதை ஃபிக்ஸ் பண்ணி ஃபேர்னஸும் ட்ரஸ்டும் கொண்டு வர்றதுக்கான ஒரே வழி டிஜிட்டல். இது ஒரு ஊபர் மாதிரி நினைச்சுக்கோங்க. ட்ரக் ஓனர்ஸ்க்கு புரோக்கர்ஸ்க்கு கால் பண்ணி வெயிட் பண்றதுக்கு பதிலா ஷிப்பர்ஸும் ட்ரக் ஓனர்ஸும் ஒரு ஆப்லயே கனெக்ட் ஆயிருவாங்க. இது டிஜிட்டலாவும் இருக்கும், டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கும், யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப ஏன் இதை பத்தி நான் கவலைப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனாலதான் நீங்க ஆர்டர் பண்ற ஒரு பொருளும் உங்க வீட்டுக்கு சீக்கிரமாவும் சீப்பராகவும் வருது. பிளஸ் ஸ்மால் ட்ரக் ஓனர்ஸ்க்கும் ஃபேரான டீல்ஸ் கிடைக்கிறது, நடுவால் அவங்க ப்ராஃபிட்ஸை சாப்பிடாம. இப்ப இது எப்படி இந்தியன் லாஜிஸ்டிக்ஸை மாத்த போகுதுன்னு பார்ப்போம். ட்ரக்ஸை இன்ஸ்டன்டா நீங்க புக் பண்ணலாம், லைவ் ஷிப்மெண்ட்டை ட்ராக் கூட பண்ணலாம். நீங்க ட்ரக்குக்கு பக்கத்துல இருக்கிற லோடே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் காஸ்ட், காசு, திருப்பி எம்டி ரன்ஸ் கூட செய்வாங்க. ஏஐயும் ஸ்மார்ட் டேட்டா வச்சு உங்களுக்கு பெஸ்ட் ரூட்டை தான் காமிப்பாங்க. ஸோ உங்க டெலிவரிஸும் ஃபாஸ்டரா இருக்கு. முன்னாடிலாம் பெரிய கம்பெனிஸ்க்கு மட்டும் அவைலபிளா இருந்த டெக்கும் கஸ்டமர்ஸும் இப்போ இண்டிபெண்டன்ட் ட்ரக்கர்ஸ் கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன் இது இந்தியன் எக்கனாமிக்கு மேட்டர் பண்ணுதுன்னா, இந்தியாவோட எக்கனாமியே லாஜிஸ்டிக்ஸ் மேல தான் டிபெண்டா இருக்கு. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் திருப்பூர்ல இருந்து ஜம்ஷேத்பூர் ஸ்டீல் வரைக்கும் எல்லாமே ரோட்ல தான் டிராவல் ஆகுது. ஆனா ட்ரக்கிங்ல ஒரு 4 ப்ராப்ளம் இருக்கு. மிடில் மேன் அன்ஃபேரா ரேட் சார்ஜ் பண்றது, பேமெண்ட்ஸ்ல ஃப்ராட் நடக்கிறது, எம்டி ரிட்டர்ன் ட்ரிப்ஸ் வருது, ஷிப்பரும் ட்ரக்கர்ஸ்குள்ள ட்ரஸ்ட் இல்லாம இருக்கிறது. இந்த இன்எஃபிஷியன்சியை ஃபிக்ஸ் பண்ணாலே ஜிடிபில ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். லாஜிஸ்டிக்ஸ் இப்போ 14% இந்தியாவோட ஜிடிபிக்கு கான்ட்ராக்ட் பண்ணுதுன்னா, டிஜிட்டல் ஃப்ரைட் வந்து 2 to 4% ஜிடிபில சேவ் பண்ணா வருஷத்துக்கு 5 to 6 lakh crores. எவ்வளோ காசு. இந்த மணியை ஃபேக்டரிஸ், ஜாப்ஸ், எக்ஸ்போர்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ எத்தனை பேர் நம்ம நாட்டில் டிஜிட்டல் ஃப்ரைட் யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? இந்தியாவில் லட்சக்கணக்கான மேனுஃபேக்சரர்ஸும் ஷிப்பர்ஸும் இருக்காங்க. டெக்ஸ்டைல் யூனிட்ஸ், எஃப்எம்சிஜி கம்பெனிஸ், சிமெண்ட் டீலர்ஸ், ஆட்டோ சப்ளையர்ஸ். ஆனால் ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் தான் டிஜிட்டல் ஃப்ரைட்டை யூஸ் பண்றாங்க. ஃபாரைட்ல மட்டும் 50,000 ஷிப்பர்ஸ் இருக்காங்க. ட்ரக்ஸை ஆன்லைன்ல புக் பண்றவங்க 1,00,000 ட்ரக் ஓனர்ஸ் இருக்காங்க. லோட்ஸ் ஆன்லைன்ல சர்ச் பண்றவங்க. கம்பேர் பண்ணுங்க, 12 மில்லியனுக்கு மேல நம்ம இந்தியால ட்ரக் ஓனர்ஸ் இருக்காங்க. நம்ம யூபிஐ வந்தப்போ எப்படி நம்ம டெய்லி பேசிஸ்ல இப்ப நம்ம அடாப்ட் பண்ணிருக்கோமோ, அதே மாதிரி டிஜிட்டல் ஃப்ரைட்டையும் அடாப்ட் பண்ணா இதோட பொட்டன்ஷியல் ரொம்ப பெருசு. இப்ப நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோட இருந்து கத்துக்கிட்டது தான். முன்னாடிலாம் நம்ம கடைக்கு போய் வெயிட் பண்ணி அவங்க கிட்ட பேரம் பேசி தான் காய்கறி வாங்கிட்டு வரோம். இப்போ உங்க மொபைல் ஆப்லயே உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நிமிஷத்துல வருது. சேம் அதே மாதிரி தான் ட்ரக்கிங்லயும் நடக்குது. ஏர்லியர் நீங்க 10 புரோக்கர்கிட்ட கால் பண்ணி நெகோஷியேட் பண்ணி வெயிட் பண்றதுல நீங்க உங்க போன்ல புக் பண்ணாலே உங்க வேலை முடியுது. ஏன் எல்லாரும் தயங்குறாங்கன்னு உண்மையா சொல்லணும்னா, ஃப்ராட். ஷிப்மெண்ட்ஸ்னாலே பெரிய காசு தான் போறலாம். ஸோ ஃப்ராட்ஸ் ஏதாச்சும் ஆச்சுன்னா அந்த நஷ்டத்தை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. நீங்க புரோக்கர் மேல ட்ரஸ்ட் வச்சு ட்ரக் புக் பண்றீங்க, ஆனா புரோக்கர் ஏமாத்திட்டாருன்னா ரொம்ப பெரிய நஷ்டமாயிரும். அதை அடைக்கிறதுக்குள்ளேயும் பிஸ்னஸையும் முடிவீங்க. நிறைய ஸ்கேமர்ஸ் ட்ரக்கை ரீபெயிண்ட் பண்ணுவாங்க, நம்பர் பிளேட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க, பார்ட் லோட்ஸ் உங்களுக்கு தெரியாமல் ஏற்றுவாங்க, இல்லைன்னா ஃபார்ஜ் டாக்குமெண்ட்ஸ், அவங்க ஃபேக் ஐடென்டிஃபிகேஷன்ஸ்னு நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. நாங்கள் கூட இதில் ஏமாந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதையும் போய் பாருங்க. இப்போ நான் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இந்த ஃப்ராடெல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக பண்ணிடும்னு சொல்லலை, பட் ப்ரிவெண்ட் கண்டிப்பாக பண்ண முடியும். டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க, ஆர்சி, பேனு, ஆதார் கார்டு, அவங்களோட செக் புக்கு எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி கவர்மெண்ட் போர்ட்டல்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஃபாஸ்டாக் ட்ராக்கிங் இருக்கும், உங்களுக்கு ரியல் டைம்ல உங்க ட்ரக் எங்க நிக்குன்னு தெரியும். கொஞ்சம் கூட அவங்க வெயிட் பண்ணாங்க அப்படின்னா கம்பெனில இருந்து அலர்ட் மெசேஜஸ்லாம் சென்ட் பண்ணி அவங்கள ட்ரேஸ் பண்ணுவாங்க. அதுவும் ரெஸ்கியூ டீம்ஸ் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ்னாலே பேன் இந்தியாவில் அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க ஸ்டேட்ல எங்க உங்க ட்ரக் அனுப்புனீங்கன்னா கூட ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்க டீம், ரெஸ்கியூ டீம் அனுப்பி உங்களுக்கு அதை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் டிஜிட்டலாக டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறதுனால போலீஸ் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகம். எல்லாம் புக்கிங், பேமெண்ட், ஷிப்மெண்ட்டோட ரெக்கார்ட்ஸ் ஆப்பில் இருக்குது. ஸோ அதை நம்பியே நீங்கள் தைரியமாக புக் பண்ணலாம். ஆஃப்லைன் சிஸ்டமில் புரோக்கர் ஃபோன் ஆஃப் பண்ணால் நம்மளுக்கு லட்சம் காசு நஷ்டம். ஆனால் ஆன்லைனில் நம்மகிட்ட இருக்கிற டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ்னாலையும் நம்மளோட டிரான்சாக்ஷன்னாலையும் நம்மளால அட்லீஸ்ட் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காச்சும் எவிடன்ஸ் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் ஃப்ரைட் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் பின்னாடியே போக மாட்டீங்க.
நம்மளும் ஃபர்ஸ்ட் யூபிஐ எல்லாம் யூஸ் பண்றதுக்கு தயங்கணும். பட் இப்போ யூபிஐ இல்லாத இடமும் இல்ல, யூபிஐ இல்லாத ஆளும் இல்ல. இப்போ நம்ம ஃபுட்டுக்கு தேவையான பொருட்களுக்கெல்லாம் ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், ஜெப்டோன்னு யூஸ் பண்ணும்போது ட்ரக்ஸை மட்டும் டிஜிட்டல்ல புக் பண்றதுல என்ன ப்ராப்ளம்?